ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முடியும் முடியாது அப்படின்ற வார்த்தையை எப்படி எங்கெங்கே யூஸ் பண்ணலான்றதை பார்ப்போம். சக்தா, சக்தி, சக்தே. முடியாதுன்றது வந்து நஹிங் சக்தா. அது முடியுன்றதுக்கு வந்து சக்தானா ஒரு ஆண் சொன்னால் சக்தா, ஒரு கேர்ள் சொன்னாங்கன்னா சக்தி. சக்தே அப்படின்னா ப்ளூரல் ஃபார்மு, கொஞ்சம் எல்டர்ஸ் பெரியவங்க சொல்கிறது சக்தே. நஹிங் சக்தானா முடியாது. அதே மாதிரி தான் நஹிங் சக்தேன்னு வரும், பெரியவங்க அந்த மாதிரி சக்தி அப்படின்னு வரும். பார்க்கலாமா? என்னால் மரத்தில் ஏற முடியும், மரத்தின் மேல் ஏற முடியும், மரத்தில் ஏற முடியும் அப்படின்னா மை பேட் பர் சட் சக்தா ஹூங். இதே ஒரு கேர்ள் சொன்னாங்கன்னா மை பேட் பர் சட் சக்தி ஹூங் அப்படின்னு சொல்லணும். நம்மால் இப்போது வண்டியை பிடிக்க முடியும், நம்ம சீக்கிரம் போயிட்டோம், அந்த வண்டி போயிருக்காது, இப்போ நம்ம வண்டி போனால் இப்போ அது வண்டியை பிடிக்க முடியும் அப்படின்னா ஹம் அப் காடி பகட் சகேங்கே. சகேங்கே அப்படின்னா நாம்ன்றதுனால சகேங்கே. ராமனால் செய்ய முடியும், ராம் யக்கர் சக்தாகை, ராமனால் செய்ய முடியும். சீதாவால் தெளிவாக எழுத முடியும், சீதா சாஃப்லிக் சக்திகை. தெளிவாக, சாப்னா நம்ம சுத்தம்னு படிச்சிருப்போம், இங்கே தெளிவாக அப்படின்றதுக்கும் சாப் தான் வரும். சீதா சாப்லிக் சக்திகை, சீதாவால் தெளிவாக எழுத முடியும். அந்த பெண்ணால் தெளிவாக பேச முடியலை அப்படின்னா கொஞ்சம் திக்கி திக்கி பேசுது, தெளிவாக பேச முடியலை அப்படின்னா வக் லக்டி சாப்போல் நஹிங் சகி, அந்த பெண்ணால் தெளிவாக பேச முடியவில்லை. என்னால் செய்ய முடியும் அப்படின்னா மை ஏ கர் சக்தா ஹூங். அதே ஒரு கேர்ள் சொல்லிச்சுன்னா என்னால் செய்ய முடியும் அப்படின்னு இப்போ நிகழ்காலத்தில் சொல்கிறது. என்னால் செய்ய முடியும் அப்படின்றது மை ஏ கர் சக்தி ஹூங் அப்படின்னு சொல்லணும். ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால், பாய் சொல்கிறதா இருந்தால் சக்தா ஹூங், அது ஒன்றுதே மாறும். சக்தா சக்தி அது ஒன்றுதே மாறும். உன்னால் இந்த மாதிரி செய்ய முடியாது அப்படின்னா உன்னால் இந்த மாதிரி செய்ய முடியவில்லை, நான் செய்கிற மாதிரி இந்த மாதிரி நீ செய்ய முடியலை உனக்கு அப்படின்னு சொல்கிறது தும் ஐசா நஹிங் கர் சகே. அதே ஒரு கேலா சொன்னாங்கன்னா தும் ஐசா நஹிங் கர் சகேன்னா ஒரு பையனை சொல்கிறது. ஒரு பெண்ணு சொல்லுச்சுன்னா தும் ஐசா நஹிங் கர் சகி அப்படின்னு ஒரு பெண்ணு சொல்லணும். நீங்கள் உள்ளே செல்ல முடியாது, உள்ளே ஏற்கனவே உள்ள ஆள் இருக்காங்க, நீங்கள் இப்போ உள்ளே செல்ல முடியாது அப்படின்னா ஆப் அந்தர் நஹிங் ஜா சக்தே ஹைங். இப்போ ஹைங்கில் சக்தேன்னு வருதுன்னா அங்கே ஆப்புன்னு மரியாதையாக சொல்கிறாங்க. அதனால் ஆப் அந்தர் நஹிங் ஜா சக்தே ஹைங். அவனால் இந்த வேலையை செய்ய முடியும் அப்படின்னா வாக்கிய காம்கர் சக்தாகை, அவனால் இந்த வேலையை செய்ய முடியும். அவளால் குளத்தில் நீந்த முடியும் அப்படின்னா வக் தாளாப் மேன் தயிர் சக்திகை, நீச்சல் நீந்த முடியும். தாளாப் மேங், தாளாப்னா குளத்தில், மேங்னா இல்லைன்னு ஒரு நம்ம வேற்றுமை உறுப்பு ஏற்கனவே பார்த்துருப்போம். தாளாப்னா குளம், அப்போ குளத்தில். தாளாப் மேங் தயிர் சக்தேகை. உன்னால் பேச முடியும், நம்ம பயந்துக்கிட்டு மேடையில் பேசாமல் இருந்தால் உன்னால் மேடையில் பேச முடியும், சபா அப்படின்னு சொல்லலாம். மேடையில் பேச முடியும், உன்னால் பேச முடியும் அப்படின்னா தும் பாத்கர் சக்தேகைங். சபையில் அப்படின்னும் போது சபாமேங் அப்படின்னு சொல்லலாம். தும் சபாமேங் பாத்கர் சக்தேகைங், உன்னால் பேச முடியும். அப்பாவால் பணம் அனுப்ப முடியவில்லை அப்படின்னா பிதாஜி பைசா பேஜ் நஹிங் சகே, முடியவில்லை அப்படின்னும் போது சகே அப்படின்னு மாறிடும். என்னுடைய அம்மாவால் பெங்களூரில் அதிக நாட்கள் தங்க முடியவில்லை. மேரி மாய் பெங்களூரு மேங் பகுத்தின் நஹிங் டகர் சகி அப்படின்னா என்னுடைய டகர்னா தங்குறது. என்னுடைய அம்மாவால் பெங்களூரில் அதிக நாட்கள் தங்க முடியவில்லை. அந்த முதியவரால் அவ்வளோ தூரம் நடந்து போக முடியாது. வக் பூடா உத்னி தூர் சல் நஹிங் சக்தா அப்படின்னா இவ்வளவு தூரம் அவ்வளோ தூரம்னு ஏற்கனவே அதுவும் வீடியோ பார்த்துருப்போம். வக் பூடா உத்னி தூர், இத்தனினா இவ்வளோ தூரம், உத்னினா அவ்வளோ தூரம். அந்த முதியவரால் அவ்வளோ தூரம் நடந்து போக முடியாது. வக் பூடா உத்தனை தூர் சல் நஹிங் சக்தா, இந்த முதியவரால் நன்றாக பார்க்க முடியாது. வக் புடியா அச்சே தரக் தேக் நஹிங் சக்தி, இந்த முதியவரால் நன்றாக பார்க்க முடியாது.
அவர்களால் ஹிந்தி புரிந்து கொள்ள முடியும். பேச தெரியாது புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ அவர்களால் ஹிந்தி புரிஞ்சு கொள்ள முடியும். வே ஹிந்தி சமஜ் சக்தே ஹை, அவர்களால் புரிஞ்சு கொள்ள முடியும். அவர்களால் அனைத்தையும் எளிதாக ஜெயிக்க முடியும் அப்படின்னா வே சப் ஆசானி சே விஜய் சக்தி ஹை. அப்படின்னா விஜய்னா வெற்றின்னு பார்த்துருப்போம், ஆசானினா எழுதின்னு பார்த்துருப்போம். ஆசானி சே அப்படின்னா எளிதாக அப்படின்னு. வே சப்னா அனைத்தையும், வே சப் ஆசானி சே விஜய் சக்தி ஹை, அவர்களால் அனைத்தையும் எளிதாக ஜெயிக்க முடியும். இப்போ சக்தின்னு வந்திருக்கு. அப்போ யார் சொல்கிறா? அவர்களால்னா அந்த பெண்களால் அப்படின்னு அர்த்தம். பெண்கள் சொல்கிறாங்க, பெண்கள் அனைத்தையும் எளிதாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் நேற்று வந்திருக்கலாம் அப்படின்னு முடியும் முடியாதுன்னு சொல்லாமல் இந்த சக்தின்றது வேறு எங்கே வரும்னா வந்திருக்கலாம், போகலாம், கொடுக்கலான்னும் போது அந்த சக்தி தான் வரும். நீங்கள் நேற்று வந்திருக்கலாம். ஆப்கள் ஆ சக்தே தே, நீங்கள் போகலாம். தும் ஆப் ஜா சக்தே ஹோ, குழந்தைக்கு பசும்பால் கொடுக்கலாம். பச்சைக்கோ காய் காத்து தே சக்தே ஹைங், குழந்தைக்கு பசும்பால் கொடுக்கலாம். தேனா கொடுக்குறது. நீங்கள் என் பைக்கை எடுத்துக்கொள்ளலாம். ஆப் மேரி பைக் லே சக்தே ஹைங், என்னுடைய பைக்கை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். என்னால் அவருடைய பேச்சை கேட்க முடியவில்லை அப்படின்னா, அதாவது வஞ்சால் அவங்க பேச்சை கேட்க முடியல, இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லலாம். இல்லை நல்ல சொற்பொழிவு இருக்கிறதா என்னால் அவங்க பேச்சை கேட்க முடியலை அப்படின்னு சொல்லலாம். மைங் உன்கி பாத் சுன் நஹிங் சகா, நான் இன்னும் சாப்பிட்ருக்கலாம் அப்படின்னா மைங் அவுர்கா சக்தாத்தா அப்படின்னா இது யார் சொல்கிறா? ஒரு பாய் சொல்கிறாங்க, சக்தாத்தா. இப்போ கேர்ள் சொல்லிச்சுன்னா சக்தி தீன்னு சொல்லணும். மை அவுர் கா சக்தி தீ அப்படின்னா நான் இன்னும் சாப்பிட்ருக்கலாம்னு ஒரு கேர்ள் சொல்லுது. இப்போ அது பாய் சொல்கிறாங்க, மைங் அவுர் கா சக்தாத்தா. நீங்கள் அவனிடம் கேட்டிருக்கலாம். ஆப் உஸ்ஸே பூச் சக்தே தே, நீங்கள் கடன் வாங்கியிருக்கலாம். ஆப் குருன்லே சக்தே தே, என்னால் கொடுக்க முடியவில்லை. மைங் நஹிங் தே சகா அப்படின்னா என்னால் கொடுக்க முடியவில்லைன்னு ஒரு பையன் சொல்கிறாங்க. அதே ஒரு கேர்ள் சொல்கிறதா இருந்தால் மைங் நஹிங் தே சகி, அவர்களால் கொடுக்க முடிந்தது. வே தே சகே, அவளால் படிக்க முடிந்தது. வக்பட் சகி, அவளால் படிக்க முடிஞ்சிச்சு. அவளால் எழுத முடிஞ்சுன்னா லிக்குன்னு வந்துடணும். நம்ம ஆக்ஷன் வேர்ட்ஸ் நம்ம பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துருக்கோம். அதில் நம்ம எந்த ஆக்ஷன் வேர்ட்ஸை போட்டுக்கலாம். அவளால் தேக் சகி அப்படின்னா அவளால் பார்க்க முடிஞ்சு, அவளால் கேட்க முடிஞ்சு சுன் சகி, அவளால் இது ஒன்று படிக்க முடிஞ்சு பட் சகி, எழுத முடிஞ்சு லிக் சகி அப்படின்னு மாற்றி போட்டுக்கலாம். என்னால் அடுத்த மாதம் தான் வர முடியும். மைங் அகலே மகினேகி ஆ சகுங்கா அப்படின்னா எதிர்காலத்தில் சொல்கிறாங்க, அடுத்த மாதம் தான் வர முடியும் அப்படின்னு. மைங் அகலே மகினேகி ஆ சகுங்கா அப்படின்னு. அதே ஒரு கேர்ள் சொன்னாங்கன்னா மைங் அகலே மகினேக்கி ஆ சஹூங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னால் நாளை வர முடியாது. மைங்கல் நகிங் ஆ சஹூங்கா. அதே ஒரு கேர்ள் சொன்னாங்கன்னா மைங்கல் நகிங் ஆ சஹூங்கி. இந்த மைங்கில் ஒரு மேலே புள்ளி விடுபட்டுருக்கு. மைங்கு என்னால் வர முடியாது அப்படின்னு மைங்கு புள்ளி பிரிண்ட் ஆகலை. மைங்கல் நகிங் ஆ சஹூங்கி அப்படின்னா என்னால் நாளை வர முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய் பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.